சேந்தமங்கலம்னு ஒரு கிராமம். ஒவ்வொரு ஆடி மாதமும் இந்த ஒரு கோவில் ஒன்று இருக்குது, புத்து கோவில். அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் புத்து கோவில். இந்த புத்து கோவிலில் ஒரு அற்புதமான பவர், ஒரு சக்தியோட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அப்படின்னு ஒரு கோவில். 35 வருஷமாக இந்த கோவிலில் ஆடி திருவிழா ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கடந்த 5 வருஷமாக இங்கே மகாசண்டி யாகம் பண்ணுறாங்க. இந்த யாகத்துக்கு நான் 5 வருஷமாக போயிட்டுருக்கேன். இந்த 5 வருஷமாக நான் போனதில் இருந்து எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பலவித திருப்பங்கள் நல்லா நடந்திருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் இருந்து கொஞ்சம் கிட்ட தான், செங்கம் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். இப்படிப்பட்ட இந்த கோவிலில் சேந்தமங்கலம்னு ஒரு கிராமம், ரொம்ப அழகான கிராமம், ஒரு வில்லேஜ்னு வச்சுங்களேன். அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் எந்த ஊரில் யார் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, எல்லோரும் ஓடி வந்துடுவாங்க இந்த ஆடி திருவிழாவுக்கு. எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக இந்த விழாவை கொண்டாடுவாங்க. வெளிநாட்டில் இருந்து, சிலோனில் இருந்து, சிங்கப்பூரில் இருந்து, மலேசியாவில் இருந்து இந்த விழாவுக்கு எவ்வளோ பேர் வராங்க தெரியுங்களா? அதுலேயும் இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சு குழந்தை பிறந்து அந்த பிறந்த குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க. இந்த கோவிலில் எனக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. IOL IVF அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த கோவிலில் நான் ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு போனேன். இப்போ எனக்கு குழந்தையோடு நான் வந்திருக்கேன் அப்படின்னு கணவன் மனைவி குழந்தைங்க வரும்போது 2 பேராக வராங்க. ஒரு வருஷம் பொறுத்து 3 பேராக வந்திருக்காங்க. இதை என் கண் கூட நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், அந்த அம்மாவனுடைய சக்தியை பார்க்கும்போது எனக்கு மிக கௌரவமாகவும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இப்போ திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வாங்க. எல்லாரும் அரோகரா அரோகரா அரோகரா, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையை சுற்றிக்கிட்டு கிரிவலம் முடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் திருவண்ணாமலையில் இருந்து ரொம்ப பக்கமாக ஒரு ஊர், அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அப்படின்னு. இந்த கோவிலுக்கு யாராவது அங்கே ஊஞ்சலில் போடுறாங்க அம்மாவை. அந்த அம்மாவை ஊஞ்சலில் போடும்போது கவனிச்சிருக்காங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்றைக்கி ராத்திரி ஜனங்க ரொம்ப பிரமாதமாக செய்வாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய அன்னதானம் செஞ்சு, நிறைய சுவாமிக்கு வேண்டிக்கிட்டு, இவ்வளவு பாடல்கள் பாடி சுவாமியை வர வச்சு ரொம்ப அற்புதமாக கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஒவ்வொரு அந்த பௌர்ணமியிலும் நம்ம கலந்துக்கிறதுங்கிறது, இந்த பௌர்ணமி விழாவில் தான் அவங்க உறுதி எடுத்துக்கிறாங்க. எனக்கு குழந்தை வேணும், நல்ல வேலை வேணும், திருமணம் நடக்கலை, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ரு தோஷம் அப்படின்னு இவங்க வேண்டிக்கிறாங்க. இதை எல்லாத்த விட எதிரிகள் தொல்லை போகணும். இப்போ நம்ம கூடயே வேலை செய்கிறாங்க, நம்ம கூடயே இருக்காங்க, ஆனால் அந்த பொறாமையும் பொச்சுரிப்பும் அவங்களுக்கு இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த பொறாமை பொச்சுரிப்பு போகிறதுக்காக சண்டி யாகம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 வருஷமாக, குண்டம் எவ்வளோ பெருசு தெரியுங்களா? மிகப்பெரிய குண்டம். 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் எப்படி என்ன மகா திசை நடத்தாலும் சரி, இந்த மகா சண்டி யாகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கனாலே, அந்த ஹோம புகையை நீங்கள் உள் வாங்கிக்கிட்டீங்கனாலே எதிரிகள் தொல்லை போகும். பில்லி சூன்யம், துஷ்ட தேவதைகள், எங்கள் வீட்டில் இருட்டாக நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த யாக குண்டலத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஹோம புகை மிக அற்புதமான புகை. ரொம்ப சிரத்தை எடுத்து நல்ல பொருட்களை வாங்கி அந்த யாக குண்டலத்துக்கு போடுறாங்க. அருண் சொல்லிட்டு நம்ம நண்பர் அதை தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கார். நிறைய ஒரு பொருட்கள் எல்லாம் தேடி தேடி வாங்குவார். ஏதோ ஒரு புடவை யாக குண்டத்தில் போட்டால் போதும், ஒரு வேஷ்டி போட்டால் போதும் அப்படிலாம் கிடையாது. ஏதோ நவதானியங்களை போட்டால் போதும், அபூர்வமான 108 பொருட்களை போட்டால் போதும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சிரத்தை எடுத்து வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கணும். இந்த கோவில்
அந்த அம்மாவனுடைய சக்தி வெளிப்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் பணங்கிறது அவங்களுடைய குறிக்கோள் இல்லை. நானும் ஒரு 5 வருஷமாக போயிட்டுருக்கேன். 5 வருஷமாக என்னுடைய ஸ்பீச் இருக்கும். 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த வருஷம் ஆடி விழா கொண்டாடுறாங்க. 9ஆம் தேதி மகா சண்டி யாகம் பண்ணுறாங்க. 8ஆம் தேதி ஆடி மாதம் சிறப்பு செய்கிறாங்க. 9ஆம் தேதி இவங்க வந்து மகா சண்டி யாகம் பண்ணுறாங்க. இந்த 2 விழாவில் உங்களுக்கு எதில் வேணாலும் நீங்கள் கலந்துங்க. திருவண்ணாமலையிலேருந்து சேந்தமங்கலம் கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டோவில் கூட நீங்கள் வந்துடலாம். ரொம்ப தெளிவான ஒரு ஊர், ரொம்ப அற்புதமாக இருக்கும். சாப்பாடு, டிஃபனு எல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஊரில் ஒரு பயம் இல்லை. நீங்கள் சேந்தமங்கலம் போகிறேன்னு சொன்னாலே அந்த கூட்ரோட்டில் இருந்த ஜனங்க எல்லாம் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இரவு பகல். நான் நைட்டு 12 மணிக்கெல்லாம் விழா முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போல்லாம் கூட ஜனங்க நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. குழந்தை குட்டிங்க எல்லாம் அப்படியே அந்த வயல்வெளியில் ரோட்டில் அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவ்வளவு பேரும் புகழும் பெற்ற சேந்தமங்கலம் நம்ம அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் நீங்களும் வரணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு போட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் குடும்பத்தோடு வாங்க. நீங்கள் கார் இருந்ததுன்னா திருவண்ணாமலையிலேருந்து சேந்தமங்கலம் ரூட் மேப் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த கோவிலுக்கு நீங்கள் சேந்தமங்கலம் அந்த மேப்பில் போட்டிங்கனாலே அந்த ஃபோன் நம்பரு எல்லாமே வரும். அந்த ட்ரஸ்டீஸை கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் கோயிலில் போய் பார்க்கலாம். பௌர்ணமி விழாவில் கலந்துங்க, இல்லை ஆடி மாதத்தில் விழாவில் கலந்துங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து சண்டி யாகம், மகா சண்டி யாகம் அதில் நீங்கள் கலந்துங்க. ஆனால் என்னுடைய அன்பு நேர்களை புரிந்து கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள் நல்ல பசும் நெய் வாங்கி கொடுங்க. அது மாத்திரம் மிஸ் பண்ணாதீங்க. நான் 2 கிலோ வாங்கணும், 5 கிலோ வாங்கணும் அதெல்லாம் வேண்டாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுங்க. 100 கிராம் கூட வாங்கி கொடுங்க. ஆனால் நல்ல நெய்யாக வாங்கி கொடுங்க. எவ்வளோ பெரிய குண்டம் தெரியுங்களா? என் வயசுக்கு நான் அவ்வளோ பெரிய மகா சண்டி யாக குண்டம் நான் பார்த்ததே கிடையாது. அப்போது அதுக்கு எவ்வளவு பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் தயார் பண்ணுறாங்க அவங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானியங்கள்லாம் சேர்த்து, மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்து, அந்த மூலிகை பொருட்கள்லாம் அதில் போட்டு அந்த வாசனையை நம்ம எல்லாம் சுவாசிக்கணும்னு சொல்லி பெரிய பெரிய தலைவர்களையும், ஜோதிடத்தில் டாக்டர்ஸு, வக்கீல், நீதிபதிகள், சினிமா ஆக்டர்ஸு, நாட்டுப்புற பாடல்கள் பாடக்கூடியவங்க இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மனை பற்றி பெருமையாக பாட சொல்லி, பேச சொல்லி, நடனம் ஆட சொல்லி எவ்வளோ ஒரு ஒத்துமையாக பண்ணுறாங்க தெரியுங்களா அந்த கிராமத்து மக்கள். அதை பார்க்கும்போது எனக்கே மனசு சந்தோஷமாக இருக்குது. நான் போய் பார்த்து சந்தோஷப்பட்டேன்னா அப்போ நீங்கள் வர வேண்டாமா? ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை நான் நிச்சயமாக அங்கே இரவு வந்து என்னுடைய ஸ்பீச் இருக்குது, என்னுடைய சொற்பொழிவு இருக்குது. அந்த அம்மாவனுடைய பெருமையும் ஜோதிடத்தினுடைய எளிமையான பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச போகிறேன். தயவு செஞ்சு வாங்க. 9ஆம் தேதி மகா சண்டி யாகத்திலையும் நான் கலந்துக்குவேன். அவசியம் நீங்கள் எல்லாம் வரணும். அந்த ஹோம புகையை நீங்கள் எல்லாம் அபீர்பாகமாக எடுத்துக்கிட்டு ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம், குழந்தைகள் படிப்பு, திருமணம், வீடு வாசல், எந்த ஒரு கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், கேஸு, கச்சேரின்னு எதுவும் இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நான் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வேண்டுகிறேன். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டாமா? தயவு செஞ்சு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வாங்க, 9ஆம் தேதி வாங்க. நிறைய பேசுவோம், நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.